கடக ராசி, கடக லக்ன பெண்களுக்கு அவங்களோட சோல்மேட்ஸ் எந்த திசையிலேருந்து வருவாங்க? எப்படிப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்கவங்களா இருப்பாங்க? இப்போ இந்த கடகராசி பார்த்தீங்கன்னா தொடச்சிட்டே இருப்பாங்க. கிளன்லினஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ரொம்ப தன்னையும் அழகாக ப்ரெசண்ட்டாக காட்டிக்குவாங்க. ரொம்ப அழகாக இருப்பாங்க. பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த கடகத்தை. அதில் இந்த ஆயில்யம் நட்சத்திர பெண்கள் வந்து இருக்கிறதுலே இந்த மற்ற 2 நட்சத்திரத்தையும் விட ஆயில்ய நட்சத்திரத்து பெண்கள் இருக்கிற இடம் அப்படிங்கிறது வெளியில் நல்லா தெரிகிற அளவுக்கு தன்னை பிரகடனப்படுத்திக்குவாங்க. ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா 5 தலை நாகம். ஒரே நிமிஷத்தில் 5 விதமான எண்ணங்கள் ஓடிட்டுருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு விஷயம் பேசிகிட்டு இருப்போம் அவங்களோட, ஆனால் அவங்களோட திங்கிங்கெல்லாம் மற்ற 4 விஷயத்தை நோக்கி மைண்டு வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். அத்தனை அறிவு வந்து அந்த பெண்களுக்கு இருக்குது. அப்போ இவங்களுக்கு எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்களுக்கு 7ஆம் இடம் வந்து பார்த்திங்கன்னா மகர வீடு வருது. சனி எப்போ பார்த்தாலும் வேலையை பற்றி மட்டும்தான் யோசிப்பார். உங்களை பற்றி யோசிக்க மாட்டார். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அவரை யோசிக்க வைக்கிறதுக்கு உண்டான விஷயங்களை நீங்கள் முதல்ல ரெடி பண்ணணும். அப்போ வீட்டுக்காரர் இப்படி தான் தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அது 10ஆம் இடம் கர்மஸ்தானம் இல்லையா? தன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டும்தான் அந்த ஆண் வந்து சிந்திச்சுட்டே இருப்பார். அதில் ஃபோக்கஸ்டாக இருப்பார். உங்களை மேலே திரும்ப மாட்டார். ஆனால் நீங்கள் என்னென்னா உணர்வு மயமானவர்கள். கடகம்ங்கிறது என்னன்னா உணர்வு மயம். அப்போ அந்த உணர்வை வந்து பிரதிபலிக்கக்கூடிய எண்ணம் வந்து அந்த ஆப்போசிட்டில் இருக்காது. ஏன்னா அந்த சனிங்கிறது எப்படின்னா ராவாக இருக்கும். ராவானா ஒரு மேட்டாக இப்படி தான் நான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும் அவங்கக்கிட்ட. அப்போ இவங்க வந்து அந்த விஷயத்தில் கணவரை புரிஞ்சுக்கிட்டு அவரை வந்து தன் வழிக்கு ஒன்று கொண்டு வரணும். இல்லை இவங்க அவர் வழிக்கு போயிடணும். அதே மாதிரி நான் இன்னொரு விஷயம் சொன்னேன், கிளன்லினஸ். இங்கே வந்து சனிங்கிறது ஆப்போசிட் என்னது? சூரன்னா என்ன? அழுக்கு. இப்போது இந்த மேரேஜோட ஒரு ப்ரப்போஸ் என்ன? 2 பேருமே வந்து சோல்மேட்டுங்கிறது என்ன? நீங்கள் ஒரு ரூமில் 2 பேரும் ஒன்றா இருக்க போகிறீங்கன்னு அர்த்தம். அப்போ அந்த ரூமில் நீங்கள் கிளன்லினஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. நம்மால் வந்து அப்படியே குளிக்காமல் உள்ள வருவார். புரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல தான் ப்ராப்ளம் வரும். அப்போ இதையெல்லாம் புரிந்து கொண்டு இந்த பெண்கள் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை சரி பண்ணி கொண்டு போனாங்கன்னா சூப்பராக இருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல தான் அவங்களுக்கு மிஸ் ஆகும். ஏன் தெரியுங்களா? இவங்க வந்து ரொம்ப அதிகமான சுத்தத்தை எதிர்பார்ப்பாங்க. அங்கே சுத்தமே இருக்காது. அதனால் அந்த இடத்துல மட்டும் இந்த கடகராசி பெண்கள் அட்ஜஸ்ட் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமையும். அதே மாதிரி இவங்களுக்கு தூரமாக இருந்து தான் மாப்பிள்ளை வரும், கிட்டக்க வராது. ரொம்ப பக்கம் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு கிடைக்கிறது இல்லை. லக்னத்தை பொறுத்து மாறுபடும். செவ்வாயினுடைய தன்மையை பொறுத்து கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து அந்த கணவருடைய குணாதிசயங்கள் இன்னும் வேற